எதிர்பார்க்காத ஒரு க்ரௌடை விஜய் கூட்டியிருக்காரு. அதாவது இதுக்கு முன்னாடி பின்னாடி யாரும் பார்க்காத ஒரு க்ரௌடை உள்ளே கொண்டு வந்திருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு க்ரௌடு உள்ளே வந்ததுனால இந்த முதல் நாளே வந்துட்டு அடுத்தடுத்த சனிக்கிழமைகளுக்கு ஒரு மிகப்பெரிய விஷயத்தை கிரியேட் பண்ணி எல்லாரும் வாயை பொழந்து என்னையா இது, என்ன கூட்டத்தை இருந்தாலும் இப்படி கூட்டி வச்சிருக்கான் ஐயே அப்படின்னு எல்லாரும் சொல்லக்கூடிய அளவுக்கும் இதெல்லாம் பெரிய கூட்டமா அப்படின்னு சொல்லி அவங்கள எப்படியாவது ஆசுவாசப்படுத்திக்கிறதுக்காக வந்து இதெல்லாம் கூட்டம்லாம் வாட்டாமல் வருமா அப்படின்னு எதனா ஒன்று சொல்கிற அளவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய இதை வந்து இந்த கூட்டம் ஏற்படுத்தியிருக்கு. இந்த கூட்டம் சாதாரண கூட்டம் கிடையாது அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கக்கூடிய முதல் விஷயம். இரண்டாவது விஷயம், இந்த எம்ஜிஆர் ரெஃபரன்ஸ்னு விஜய் அவர்களை எங்கேயாவது சொல்லிக்கிட்டே வர்றாரு. அவருடைய திரைப்படங்கள்ல இருந்தே சொல்லிட்டு வருவார். எம்ஜிஆர் போல வந்து இந்த ஸ்டெப்பு போட்டு டான்ஸ் ஆடுறது இப்படிங்கிறது, இந்த மாதிரி இந்த எம்ஜிஆர் ரெஃபரன்ஸை விஜய் ஆரம்ப கட்டத்திலிருந்தே வச்சுக்கிட்டு வந்துக்கிட்டே இருந்திருக்காரு. அதே போல தான் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய படங்கள்லையுமே வந்து இந்த அக்கா சென்டிமெண்ட், அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட்டு, இந்த மாதிரி வந்து எம்ஜிஆர் பாணி அப்படியே தொட்டு வந்தவர் இதுலேயும் அந்த எம்ஜிஆர் பாணியில் வந்திருக்காரு. அவர் சொல்வது போலயே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த எம்ஜிஆர் நான் தாண்டான்னு அவரே சொன்னால் மட்டும் பார்த்தா ஏதாவது நடக்கணும்ல. இதில் என்ன நடக்குதுன்னா, திருச்சி மக்களை நீங்கள் கேட்கும்போது இதுக்கு முன்னாடி எப்போங்க நீங்கள் இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை பார்த்தீங்க? கடைசியாக ஐயா நீங்கள் 50 வயசில் இருக்கிறீங்க, உங்களுக்கு வயசு 50, எத்தனை வருஷமாக நீங்கள் இருக்கீங்க? நான் பிறந்ததும் திருச்சி தான் இருக்கேன். சரி நீங்கள் சொல்லுங்கள், கடைசியாக திருச்சியில் எப்போ இப்போ ஒரு கூட்டத்தை பார்த்தீங்கன்னா அங்கே தான் இந்த எம்ஜிஆர் ரெஃபரன்ஸ் உள்ள எட்டி பார்க்குது.